சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை வித் கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் அதுவும் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா வந்து நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நம்ம எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதிலே தண்ணி விடும். அதையும் திருப்பி வந்து அகைன் பெரட்டி விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர் தூள், நான் பெப்பர் க்ரஷர் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் வந்து தூள் பண்ணி போட்டுடுவேன். அதை போட்டுட்டு அகெயின் வந்து மூடி வைங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுற ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லா ட்ரை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி இலை வந்து நான் வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி இலை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் வந்து சிக்கன் மேலே தூவி விட்டு இன்னொரு அகெயின் வந்து ஒரு நல்லா பெரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கீ ரைஸுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், லவங்கம், தென் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அப்புறம் அந்த இன்னொன்று ஜாதிக்காய் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதுவும் போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் அது கூட வந்து 6 பச்சை மிளகா போட்டுட்டு தென் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளோட குக்கரில் ஒட்டுற மாதிரி ஸ்டேஜ் வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இந்த வெங்காயமும் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் புதினா இலையை தூக்கி போட்டு அதையும் வந்து ஒரு பெரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருப்போம்ல அரிசி, அதையும் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறின அரிசி அதையும் எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுடுறோம். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2.5 டம்ளர் தண்ணி, நான் வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1/4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நான் வந்து குக்கருக்கு மூடி விசில் வைக்காமல் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா தான் 3 விசில் விட்டு